Selected point number 1148 पुरुषार्थी की निशानी। जब कहते हो यहाँ जानना मानना चलना एक ही है, எப்போ நீங்க இந்த விஷயத்த சொல்றீங்க, இப்போ இங்க தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது, ஃபாலோ பண்றது, ஏத்துக்கிறதுனா तो फिर ये अंतर क्यों रखा है? இது ஒண்ணுதான் சொல்றீங்க, பிறகு ஏன் இந்த வித்தியாசத்தை வச்சிருக்கீங்க? अज्ञानियों को ये समझाते हो कि आप जानते हो हम आत्मा हैं, அஞ்ஞானிகளுக்கு நீங்க புரிய வைக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் நம்ம ஆத்மா இருக்கிறோம்னு, लेकिन मानकर चलते नहीं हो। ஆனா ஏத்துக்கிட்டு ஃபாலோ பண்றது இல்ல। आप भी जानते हो कि ये ईश्वरीय लाभ है, உங்களுக்கு கூடயும் தெரியும் இது ஈஸ்வரிய லா இருக்குது, லாஸா இருக்குது, அப்படின்னா சட்டங்களா இருக்குது, नियम है, நியமங்களா இருக்குது। ये नहीं है। இந்த நியமம் கிடையாது। जानकर फिर चलते नहीं हो तो इस स्टेज को क्या कहेंगे? தெரிஞ்சிருந்தாலும் கூடயும் ஃபாலோ செய்யறது இல்லைன்னா அப்ப அந்த ஸ்டேஜுக்கு என்னன்னு சொல்றது? उसने कहा पुरुषार्थ। யாரோ சொல்றாங்க புருஷார்த்। पुरुषार्थी जीवन में गलती होना माफ है क्या? புருஷார்த்தி வாழ்க்கையில தவறுகள் செய்யறாங்கன்னா அதுக்கு மன்னிப்பு இதுக்குதான்। जैसे ड्रामा की डाल सहारा दे देती है, எப்படி டிராமாவினோட கேடயம் என்ன செய்யுதுன்னா ஆதாரத்தை கொடுத்துடுது, वैसे पुरुषार्थी शब्द भी हार खाने में व सफलता प्राप्त होने में बहुत अच्छी चाल है। அதே மாதிரிதான் புருஷார்த்தி ஆயிருக்கிறோம்னு சொல்லுறதுன்னா இப்போ தோத்து போயிடுறது இல்லைன்னா வெற்றின்றது கிடைக்காம இருக்கிறது, இதுக்காக இது ரொம்ப நல்ல நடத்தா இருக்குது। अच्छी ढाल அப்படின்னா நல்ல ஒரு है, நல்லபடியா இருக்கக்கூடிய ஒரு கேடயம் ஆயிடுச்சு। अलंकारों में ये ढाल दिखाई हुई है, அலங்காரத்துல இந்த ஒரு கேடயம் காமிச்சிருக்காங்களா? ऐसे ढाल वालों को पुरुषार्थी कहेंगे। இப்படி கேடயம் வச்சுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு புருஷார்த்தின்னு சொல்வாங்களா? पुरुषार्थ शब्द का अर्थ क्या करते हो? புருஷார்த்த வார்த்தை என்ன இருக்குதோ அதுக்கு என்னன்னு சொல்றீங்க? इस रथ में रहते अपने को पुरुष अर्थात आत्मा समझकर चलो। இந்த शरीरத்துல இருந்தாலும் இந்த ரத்தத்துல இருந்தாலும் நீங்க புருஷ் அப்படின்னா ஆத்மா நினைச்சு இருங்க। इसको कहते हैं पुरुषार्थी। இதுக்கு சொல்வாங்க புருஷார்த்தி। तो ऐसे पुरुषार्थ करने वाला அப்போ இப்படிப்பட்ட புருஷார்த்த செய்யக்கூடியவங்க अर्थात आत्मिक स्थिति में रहने वाला इस रथ का पुरुष अर्थात அப்படின்னா ஆத்மீக ஸ்திதியில இருக்கக்கூடிய இந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய புருஷ் அப்படின்னா ஆத்மா। मालिक कौन है? மாலிக் யார் ஆனாங்க? எஜமானு आत्मा है ना। ஆத்மா தானே। तो पुरुषार्थी मना अपन को रथी समझने वाला। அப்போ புருஷார்த்தி என்ன? தன்னை ரத்தியன்னு நினைச்சுக்க கூடியவங்க। ऐसा पुरुषार्थी कब हार नहीं खा सकता। இப்படிப்பட்ட புருஷார்த்தி எப்பவுமே தோத்து போக முடியாது, தோத்து போக மாட்டாங்க। तो पुरुषार्थ शब्द को इस रीत से यूज न करो। அப்ப புருஷார்த் என்ற வார்த்தைய இப்படி யூஸ் பண்ணாதீங்க। हाँ ऐसे कहो हम पुरुषार्थहीन हो जाते हैं। இப்படி சொல்லுங்க, நம்ம புருஷார்த்த செய்யாம போயிடுறோம், तब हमारी हार होती। அப்போ நம்ம தோத்து போயிடுறோம்। अगर पुरुषार्थ में ठीक लगा हुआ है ஒருவேளை புருஷார்த்த நல்லபடியா போயிட்டு இருக்குன்னா तो कब हार नहीं हो सकती। அப்போ எப்பவுமே தோல்வி என்றது ஏற்படாது। जानने और चलने में अगर अंतर है तो ऐसी स्टेज वाले को पुरुषार्थी नहीं कहा जाएगा। இப்போ நடக்கிறதுல பிறகு தெரிஞ்சுக்கிறதுல ஒருவேளை வித்தியாசம் இருக்குதுன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு புருஷார்த்தின்னு சொல்ல மாட்டாங்க। पुरुषार्थी सदैव मंजिल को सामने रखते हुए चलते हैं। பாபா சொல்றாங்க புருஷார்த்தி சதா அந்த ஒரு லட்சத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க। वो कब रुकते नहीं, बीच बीच அவங்க அந்த டார்கெட்டை முன்னாடி வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்க எப்பவுமே நின்னுக்க மாட்டாங்க। मार्ग में जो सीन आती है நடுல மார்க்கத்துல என்ன சைடு சீன்ஸ் வருதோ उनको देखने लगते हैं लेकिन रुकते नहीं। அத பாக்குறாங்க, ஆனா நிக்க மாட்டாங்க। देखते हो बस देखते हुए नहीं देखते हो। பாக்குறீங்களா இல்லன்னா பார்த்தாலும் பார்க்காம போல இருக்கிறீங்களா? जो भी बात सामने आती है उनको देखते ही
ऐसी अवस्था में चलने वाले को पुरुषार्थी नहीं कहा जाता है। இப்போ எதெல்லாம் முன்னாடி வருதோ அந்த விஷயங்களை பார்த்து அப்படி நிக்கிறாங்க இல்லையா, இப்படிப்பட்ட நடத்தைய தன்னதாக ஆக்கிக்கிறாங்க, அவங்களுக்கு புருஷார்த்தின்னு சொல்ல மாட்டாங்க. तो देखना भी नहीं है। அப்போ பாபா சொல்றாங்க பார்க்கவும் கூடாது. मना देखते हुए न देखना। அப்படின்னா பார்த்தாலும் பார்க்காம போல இருக்கணும். साइड सीन तो आवेंगे, சைடு சீன்ஸ் என்னமோ வரும், लेकिन उसमें बुद्धि रमन न करे। ஆனா அதுல புத்தி ஈடுபடக்கூடாது. पुरुषार्थी कभी अपनी हिम्मत और उल्लास को छोड़ता नहीं है। புருஷார்த்தி எப்பவுமே தன்னோட தைரியம் மற்றும் உல்லாசத்தை விடுறதில்ல. हिम्मत उल्लास सदा साथ है। தைரியம் மற்றும் உல்லாசம் சதா கூட இருக்குது. तो विजय तो है ही। அப்போ வெற்றி என்றது கூடயே இருக்குது. हिम्मतहीन जब बनते हैं எப்போ தைரியம் இல்லாம போயிடுறீங்களோ, अथवा उल्लास के बजाय किसी न किसी प्रकार का आलस्य आता है, இல்லன்னா உல்லாசத்துக்கு பதிலாகி ஏதோ ஒரு ஆலசியம் என்றது வந்தது, சோம்பேறித்தனம், तब हार हो जाती है। அப்போ தோல்வி என்றது ஏற்படுது. और छोटी सी गलती करने से लाफुल बनने के बजाय இப்போ சின்ன மிஸ்டேக் பண்றதுனால லாஃபுல் ஆகிறதுக்கு பதிலாகி स्वयं ही ला मेकर होते हुए भी சுயம் லா மேக்கராக இருந்தாலும் ला को ब्रेक करने वाले बन जाते हैं। அந்த சட்டத்தை பிரேக் பண்ணக்கூடியவங்களாக ஆயிடுறீங்க.